ஐஸ் ஐஸ் போலைஸ் தலைவா, வரலாறு காணாத மழை பெஞ்சுது, அதனால தான் பாதிப்புன்னு சொன்ன போன வருஷம் வெள்ளத்துக்கு அப்புறம் சென்னையில குடிநீர் தட்டுப்பாடு வந்துச்சா? மழைநீர் சேகரிப்பு கை கொடுக்கலையா சொல்லிக்கிட்டாங்க. பலூன் பலூன் நண்பா, மழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருது, சென்னையே மிதக்குதுன்னு சொன்னாலும் குடிநீருக்காக கிருஷ்ணா நீரை திறந்து விடுங்கன்னு ஆந்திரா பக்கம் எதிர்நோக்க வேண்டிய நிலைமையில இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்கப்பா. போன வருஷம் வெள்ளத்திலையும் தண்ணியை சேகரித்து வைக்க முடியல, இந்த வருஷம் புயல்லையும் தண்ணியை சேகரித்து வைக்க முடியல. மறுபடியும் அடுத்த வருஷம் தண்ணீர் தட்டுப்பாடு வருமானு சென்னை வாசிகள் குழப்பத்தில் இருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, சென்னையில பெரும்பாலான மரங்கள் வேரோட சாஞ்சதால நிலத்தடி நீரை பாதுகாப்போம் இயற்கை இல்லாம போயிருச்சா? அத்தோட முக்காவாசி பூங்காக்கள் மரங்கள் இல்லாம செடிகளா இருக்குதான், நீரை சேமிக்க அமைப்போம் இல்லையா பேசிக்கிட்டுதாங்க ஐயா. இன்னொரு பக்கம் தலைவா, மாநகர வசதிக்காக சிமெண்ட் தரையில நடுவுல சின்னதா ஒரு வட்டம் போட்டு மரம் வச்சிருக்காங்களா, மற்ற இடங்கள் எல்லாம் கான்கிரீட் தரையா தான் இருக்குதான். அதனால தான் மழை எவ்வளவு பெஞ்சாலும் சேமிக்க வழி இல்லையா சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, தார் சாலைகளும் சிமெண்ட் ரோடுங்களும் சிங்கார சென்னைக்கு அழகா தெரிஞ்சாலும் மண் தரையே இல்லாத ஊர்ல தண்ணி எப்படி நிலத்துக்குள்ள இறங்கும்னு மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை மனசுல வச்சு பலரும் கேள்வி மேல கேள்வி எழுப்புறாங்களாம் சொல்லிக்கிட்டாங்கப்பா. அடுக்குமாடி குடியிருப்பு தனி வீடுன்னு இருந்தவங்க மின்சாரம் இல்லாமல் திண்டாட்டம் அடைஞ்சாலும் வீட்டு மாடியிலையும் தரையிலையும் மழை நீரை சேமித்து வச்சவங்க தண்ணி தட்டுப்பாட்டிலிருந்து தப்பிச்சிட்டாங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, சென்னையில மாநகராட்சிக்கு சொந்தமான 100 கிணறுகள் இருந்துச்சான், அது எல்லாம் இப்போ ரெக்கார்டுல மட்டும்தான் இருக்குதான். தப்பிச்ச ஒரு சில கிணறுகள் தான் தண்ணி தட்டுப்பாட்டத்துல தவிச்ச மக்களுக்கு கை கொடுத்துதான் வேணாவா சொல்லுதேன் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.